ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த மாவிளக்கு பூஜை செய்தேன். மிகவும் பிடித்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. இதை யார் வேணாலும் செய்யலாம். எந்த வீட்டில் மாவிளக்கு போட்டு பெருமாளை கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்றாங்களோ அந்த வீட்டுக்கு பெருமாளே நேரில் வருவாருங்கிறது ஒரு நம்பிக்கை. முதல்ல நான் வீட்டு வாசலில் இருக்கிற துளசி செடிக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தேன். மகாலட்சுமி மிகவும் பிடித்த தாமரை மலர் துளசி செடிக்கு சாத்திட்டு, மகாலட்சுமி தாயே எங்கள் இல்லத்தில் நிலைத்திருப்பாயாக, வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க, நோய் நொடி அகல எங்கள் வீட்டில் நிலைத்திருப்பாயாகன்னு மனசார வேண்டிக்கிட்டு மாவிளக்கை ஏற்றிட்டு அந்த மாவிளக்கு முன்னாடி அமர்ந்து நீண்ட காலமாக ஒரு காரியத்தை நினச்சிட்டே இருப்போம். அது நடக்கலைங்கிறவங்க பெருமாளை மனதார வேண்டிக்கிட்டோம்னா பெருமாள் அதை நிறைவேற்றி தருவாருங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் சாம்பிராணி தூபம் வீடு முழுவதும் போடுறோமோ வீடு நறுமணமும் நல்ல எண்ணங்களும் நிறைஞ்சிருக்கும். அப்புறம் தீபாரணை காமிச்சிட்டு நம்ம ஒரு டம்ளரில் தீர்த்தம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தீர்த்தத்தை துளசி செடிக்கும் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம துளசி பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம்.